வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 35. பெற்றவர்கள் இன்னமும் தயங்கியவாறு தங்கள் சிந்தனையில் உழன்று கொண்டிருக்கவும், என்னப்பா இவ்ளோ யோசிக்கிறீங்க? அம்மா சொல்ற மாதிரி என் மேல நம்பிக்கை இல்லையா என்ற வருத்தத்துடன் முத்துவிடம் கேட்டாள் நெறிமதி. சாச்ச, அப்படிலாம் இல்லம்மா என அவசரமாக அவள் தந்தை மறுக்கும் பொழுதே வேகமாக இடையில் புகுந்தார் ஜோதி. எனக்கு என்னவோ கொஞ்சம் பயமா தான் இருக்கு மதி. ஒரு ஸ்கூலை தொடங்கி நடத்துறது அது சாதாரண விஷயம் இல்லல்ல. நீ சொல்லும் பிரச்சனைகள் எல்லாம் அன்றாடம் பல பெற்றோர்கள் சந்திச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. அதுக்காக உன்ன போல அவங்களும் எல்லாரும் தனித்தனியா ஸ்கூல் தொடங்கணும்னு கிளம்பிட்டாங்களா என்ன? அதுல உள்ள சாதக பாதக பலன்களை எண்ணி பார்த்து தயங்கி ஒதுங்கிதானே இருக்கிறாங்க. அதனால நீயும் அவங்கள மாதிரி அமைதியா இருந்து நம்ம பிள்ளைங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் செஞ்சு கொடு. உனக்கு அனாவசியமான தேவையில்லாத வேலைகள்ல ஈடுபட்டு வீணான பிரச்சனைகளை எதுவும் மாட்டிக்காத. மனு, இவ சும்மா வீட்டுல இருக்கிறதுனாலதான் இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கா. பாப்பாவுக்கு தான் இப்ப 2 வயசு ஆயிடுச்சு. பேசாம அவளை அம்மாவோட பொறுப்புல விட்டுட்டு இவளை ஏதாவது வேலைக்கு அனுப்பி வை. கவலையுடன் தன் மகளை எச்சரித்த ஜோதி மருமகனுக்கும் இலவசமாக ஆலோசனை வழங்கினார். மன்மதி எதுவும் சொல்லாமல் மௌனமாக இருக்க, அம்மா, எல்லாரும் அமைதியா இருந்தா நாமும் அப்படியே இருக்கணுமா என்ன? ஒரு மனுஷனுக்கும் ஒரு மாதிரி பிரச்சனை இருக்கும். அவங்கள சுற்றியுள்ள குடும்ப சூழ்நிலை, தங்கள் குடும்பத்தினரிடமிருந்து அவர்களுக்கு கிடைக்கும் ஆதரவு, அப்புறம் பண விஷயம், இப்படி அனுதினமும் பல இன்னல்களை சந்திச்சுட்டு தானே இருக்காங்க. அவங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி முயற்சிகளை கையில் எடுக்க தயக்கமாவும் பயமாவும் இருக்கலாம். ஆனா எனக்கு அப்படி இல்ல. நான் என்னுடைய ஆசையை சொன்ன உடனே இந்த ஏற்பாட்டுக்கு அப்பா சம்மதிச்சு அவருடைய ஒத்துழைப்பையும் எனக்கு தந்தாருன்னா மாமாவுக்கு இதுல பரிபூர்ண சம்மதம்னு சொல்லிட்டாரு. அதே போல ஸ்கூல்ல ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான சட்ட ரீதியான வேலைகள்ல உதவி செய்யறதுக்கு நிக்கேத்துடைய நண்பனோட அம்மா ஒருத்தவங்க எனக்கு துணை இருக்காங்க. அவங்க மாவட்ட ஆட்சியரோட அலுவலகத்துலதான் ஸ்டெனோவா வேலை பண்றாங்க. கடைசியா தேவைப்படுற பணத்துக்கும் மாமா கணக்கு வச்சிருக்க வங்கியில பேசி எனக்கு லோன் வாங்கி தரதா சொல்லிருக்காரு. இன்னும் எதுக்கு நாம தயங்கி முயற்சி செய்யக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க என்றாள் மதி அதிருப்தியாக. அவ்வளவு நேரமாக மகள் கூறுவதை எல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த முத்துக்குமார், பேங்க் லோன் எல்லாம் அதுக்கு இங்க நம்ம ஊர்லதான் 4 மனைகள் வாங்கி போட்டிருக்கல, அதெல்லாம் யாருக்காக வாங்கியிருக்கு? இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு உனக்கு தானே வந்து சேரப்போகுது. ஒரு நல்ல விஷயத்த ஆரம்பிக்கும் போது அதுல 2 வித்து எடுத்துக்க வேண்டியதானே என்றார் வேகமாக. முகம் மலர்ந்த மதி ஆவலுடன் அவர் கைகளை பற்றி கொண்டு, அப்பா, நீங்க சொன்னதே ரொம்ப சந்தோஷம். ஆனா இதை விட உங்க மருமக உங்ககிட்ட முக்கியமா எதிர்பார்க்கறது ஸ்கூலோட நிர்வாகத்துல உங்களோட பங்கீட்டு தான். ஆசிரியர் தொழில அனுபவமிக்க நீங்க எனக்கு துணைன்னா நான் எடுத்துக்கிட்ட காரியத்துல நிச்சயமா வெற்றி பெறுவேன் அப்படின்னு அவர் உறுதியா நம்புறாருப்பா. நானும் அப்படித்தான் உங்களை மனசுல வச்சுதான் இந்த விஷயத்த கையில எடுத்திருக்கேன். ஆசிரியை தொழில பெரிதும் ஈடுபாடு இல்லாதனா உங்களுக்காகவும் தாத்தாவுக்காகவும் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த வேலைக்கு போனேன். இப்போ அதெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கான இடம் இதுதான் போல இருக்கு அப்படின்னு நிச்சயமா தோணுதுப்பா. நீங்க என்ன சொல்றீங்க? அடுத்த மாசத்தோட நீங்க ரிட்டையர் ஆக போறீங்க தானே? இந்த நேரத்துல உங்களுக்கு பிடித்தமான விஷயத்துல ஈடுபடுறதுல உங்களுக்கும் ஆர்வம் இருக்கும். அப்படிதான் துணிஞ்சு இதுல இறங்க முடிவு செஞ்சிருக்கேன்பா என்ன மிகவும் எதிர்பார்ப்போடு அவர் முகம் பார்த்தாள். மகளின் கைகளை தட்டி கொடுத்தவர், நாம எதையுமே ஒரு பக்கம் மட்டுமே யோசிக்க கூடாது பாப்பா. நீ ஸ்கூல் துவங்க நினைக்கிறது, அதுல நான் பங்கு கொள்றது எல்லாமே சரிதான். ஆனா நீ உன்னுடைய வீட்டையும் நினைச்சு பார்த்து முடிவெடுக்கணும். இந்த விஷயத்துல உனக்கு அலமோத்தையோட ஆதரவு எப்படி இருக்கும்? அவரு இப்படி ஒரு விஷயத்துக்கு சம்மதிப்பாங்களா? அப்புறம் நானும் அம்மாவும் அங்க உள்ளூர் வாசியா காஞ்சிபுரத்துல வீடு எடுத்து குடியேறத அவங்க விரும்புவாங்களோ மாட்டாங்களோ? நீ புதுசா மேற்கொள்ள இருக்கிற அந்த முயற்சியினால உனக்கு வீட்டுல எந்தவித பிரச்சனையும் வந்துடக்கூடாது. உன் குடும்ப வாழ்க்கையை அது பாதிச்சிடக்கூடாதுரா என்று ஒரு தந்தையாய் கவலை காட்டினார் அவர். அதற்கு தான் என்ன சொல்வது என்று புரியாமல் தனது முயற்சிக்கு தோன்றிய தடையை எண்ணி முகம் வாடிய மனைவி கணவனிடம் கேள்வியாக திரும்பினாள். இன்னமும் இவர்களுடைய வீட்டினரிடம் இவ்விஷயத்தை பற்றி தம்பதியர் மூச்சு விடவில்லை. மாமா, பாட்டிய பத்தில நீங்க கவலைப்பட வேணாம். இன்னமும் அவங்க தன்னோட குணத்துல எந்தவித மாற்றமும் இல்லாம அப்படியேதான் இருக்காங்க. அதுக்காக நாம நம்மளுடைய ஆசைகளை கைவிட்டு காலம் முழுசும் அவங்களுக்கு ஜால்ரா போட்டுட்டு இருக்க முடியாது. குடும்பத்துல மூத்தவங்கன்ற மரியாதை அவங்களுக்கு தர்ற அதே நேரம் எங்களுடைய நியாயமான விருப்பங்களையும் முயற்சிகளையும் நாங்க செஞ்சுதானே ஆகணும். நிச்சயமா இவளுடைய இந்த முயற்சிக்கு அவங்க ஏதாவது குறை சொல்லுவாங்க, முட்டுக்கட்டையும் போடுவாங்க. அதுல எதுவும் சரியான கருத்து இருக்கிறதான்னு மட்டும் பார்த்து நம்ம வேற ஏதாவது யோசிச்சு அதுக்கேத்த மாதிரி நம்மளுடைய செயல்களை மாத்திக்கலாம். அப்படி இல்லையா நம்முடைய வழியில் நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான் என்றான் மன்மன் தீர்மானமாக. நீ எப்படி வேணாலும் சொல்லிடு மனு, அவங்க அதை ஏத்துக்குவாங்க. ஏன்னா நீ அவங்களுடைய ஆசை பேரன். ஆனா நாங்களும் மதியம் அப்படி இல்லையப்பா. ஆரம்பத்திலேதே அவங்களுக்கு ஆகாதவங்க.
நாளை பின்ன ஏதாவது ஒரு பிரச்சனைனா சுலபமா வீட்டு மருமக சரியில்லைன்னு இவளையும், வயசுல மூத்தவங்களா இருந்தோம் இவளை நாங்க நல்வழிப்படுத்தலன்னு எங்களையும் அவங்க குறை சொல்லுவாங்க. அது போதாதுன்னு கல்யாணம் முடிச்சு அந்த வீட்டுல புகுந்த நாளாக அவங்களுக்கு எதிராக உன்னை இவ மாத்திட்டான்னு ஊரெல்லாம் புரளி பேசுவாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையா? எனக்கு என்னவோ கொஞ்சம் பயமா தான் இருக்கு என்று கலவரமானார் ஜோதி. மெல்ல இடவளமாக தலையசைத்து முறுவலித்த மனு, ஏன் அத்த இன்னமும் பாட்டிக்கிட்ட இவ அந்த பேரை வாங்கலன்னு நீங்க நம்பிட்டு இருக்கீங்களா என்று கேலியாக வினவி மனைவியின் முகம் போகும் போக்கை பார்த்து வாய்விட்டு நகைத்தான். தன்னை சீண்டி சிரிக்கும் கணவனை கோபமாக பார்த்துவிட்டு, அதைத்தான் நானும் சொல்றேமா, பாட்டியை நினைச்சாலும் நம்ம எதுக்கும் தயங்க கூடாது. அவங்களெல்லாம் எப்போதுமே நம்மளோட திருப்திப்படுத்த முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம என்ன செஞ்சாலும் செய்யலனாலும் குறை சொல்ல தயாரா காத்துட்டு இருக்கவங்கள பத்தியெல்லாம் கவலைப்பட்டோம்னு வச்சுக்கோ, எதையும் செய்ய முடியாது, வாழ்க்கையிலே முன்னேற முடியாதுமா என்றாள் மதி தெளிவாக. ஆமாத்த, அப்படியே யார்ட்டையும் சொன்னா நமக்கு என்ன வந்துட போகுது? நம்மளை பத்தியும் பாட்டிய பத்தியும் நல்லா விவரம் தெரிஞ்சவங்க மட்டும் நம்மள தப்பாவே நினைக்க மாட்டாங்க. அதை தாண்டி நம்மள தெரியாதவங்க என்ன புறம் பேசினாலும் அதுக்கு நம்ம மதிப்பளிக்க கூடாது என்றான் மனுவும் அழுத்தமாக. மருமகனின் பேச்சில் மாமியாரோடு இணைந்து மாமனாரின் முகத்திலும் தெளிவு பிறக்க இருவரும் தங்களது மகளின் விருப்பத்திற்கு சம்மதம் தெரிவித்தனர். மறுநாள் காலை உணவை முடித்துக் கொண்டு குடும்பத்தினர் அனைவரும் கிளம்பி தாத்தா பொன்னையின் வீட்டிற்கு ராசிபுரம் சென்றார்கள். அங்கே தங்கள் செல்ல பேரன் பேத்திக்கு பெரியவர்களிடமிருந்து ஆசையுடனும் சிறியவர்களிடமிருந்து ஆர்ப்பாட்டமாகவும் வரவேற்பு கிடைத்தது. தன்னுடைய மகனுக்கு பள்ளியில் பருவகால விடுமுறை என்பதால் ஹரீஷ் தன் மனைவியையும் பிள்ளையையும் அழைத்துக் கொண்டு மாமனார் வீட்டிற்கு சென்றிருக்க, முகேஷின் மனைவி பின்புறம் உள்ள தோட்டத்தில் பிள்ளைகளுக்கு பிடித்த விதமாக அவர்களை விளையாட வைத்துக் கொண்டிருந்தாள். குழந்தைகளின் குறுக்கீடு இல்லாத தனிமை கிடைக்கவும் முன்தினம் பெற்றோரிடம் வெளியிட்ட தனது எண்ணத்தை தாத்தாவிடமும் நிறைமதி ஆவலுடன் சொல்ல பெரியவரை கையில் பிடிக்க முடியவில்லை. ஆனந்தத்தில் கூத்தாடிவிட்டார். பேத்தியின் கையை பிடித்துக் கொண்டு, எனக்கு தெரியும்டா, உன்னை என்னோட கைகள்ல வாங்கி அன்னைக்கே என் பேத்தி சாதிக்க பிறந்தவன்னு அந்த பிஞ்சு முகத்தை பார்த்தே நான் உறந்துகிட்டேன். அந்த உள்ளுணர்வுலதான் நிறைவானவன்ற பேரு என்னையும் அறியாம என் வாயில இருந்து வந்துச்சு. இப்படிப்பட்ட சிறப்பான குணம் கொண்ட என் பேத்தி வேற வீட்டுக்கு போகாம என் பேரனையே கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுல எனக்கு இன்னும் சந்தோஷம்டா. இப்போ அந்த மகிழ்ச்சியெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல அளவுக்கு ஒரு பெரிய விஷயத்துல இறங்க போறேன். எப்படி சொல்றதுன்னு தெரியல. இங்க பாரு, என் கையெல்லாம் புல்லரிச்சு போய் செலுத்து கிடக்கு என்று உணர்ச்சி வசப்பட்டவராய் சிறு பையன் போல் தன்னிடம் கைகளை காண்பிப்பவரை கண்டு தானும் அவர் பாசத்தில் கண்கள் கலங்கியவளாய் தோள் சாய்ந்து கொண்டு, தாத்தா என மென்மையாய் புன்னகைத்தாள். அதில் அனைவரும் நெகிழ்ந்து போய் நின்றிருக்க, வழக்கம் போல் தன்னை பெறாத தந்தையின் அன்பில் மிகவும் நெக்குருகி போய் நின்றிருந்தார் முத்து. உனக்கு ஒண்ணு தெரியுமாடா தங்கம், என்னுடைய ஆசைக்காகன்னு நீ உன்னுடைய விருப்பத்தை தள்ளி வச்சுட்டு வந்து இங்க ஸ்கூல்ல டீச்சரா வேலை செஞ்சத முத்து சொன்னப்போ, ஐயோ பிள்ளைய ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமேன்னு ஆரம்பத்துல எனக்கு ரொம்ப சங்கடமா போயிடுச்சு. ஆனா உன்னுடைய திறமையையும் பொறுப்பையும் பார்த்து தலைமை ஆசிரியர் என்ன நேர்ல சந்திச்சு பாராட்டி பேசவும் என் பேத்தின்னு எனக்கு எவ்வளவு பெருமையா இருந்துச்சு தெரியுமா? நீ மனுவை கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுல எனக்கு மகிழ்ச்சி தானாலும் உன்னுடைய அத்தைய போலவே உன் திறமைகளும் அந்த வீட்டுல நீ வீணாவ போகுதோன்னு ஒரு பக்கம் கவலையாவும் இருந்தேன். எந்த இடத்துல உங்க பேத்தி இருந்தாலும் அவ உன்னை நினைச்சு செயல்ல இறங்குற நேரம் ஒரு நல்ல கணவனா அவளுக்கு நான் பக்கபலமா நிப்பேன்னு என் பேரை அவனை நிரூபிச்சிட்டான். இங்க வா மனு என்று அவனை ஆசையாய் அருகில் அழைத்தார். பேரனை தனக்கு மறுபுறம் அமர்த்தி கொண்டவர் தன் கைகளுக்குள் இருவரின் கரங்களையும் ஒரு சேர பிடித்துக் கொண்டு, நீங்க 2 பேரும் எப்போதும் இதே ஒற்றுமையோட அனுசரணையோட ஒருவருக்கு ஒருவர் துணையா நின்னு சந்தோஷமா நீடோழி வாழணும் என மனம் நிறைந்து ஆசீர்வதித்தார் பொன்னையன். அழகாக முருவளித்த மன்மன், கண்டிப்பா தாத்தா, அதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் என்று கூறி பெரியவரின் மனதை இன்னமும் குளிர்வித்தான். ஹே மதி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன பொசுக்குன்னு அப்பாவை உன்னோட காஞ்சிபுரத்துக்கு கடத்த திட்டமிட்ட? முத்துப்பா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அவரை எங்களோட அழைச்சுக்கலான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேனே என்று தங்கையுடன் தர்க்கத்தில் இறங்கினார் முகேஷ். ஆமாமா, ஸ்கூல் போற பாலிய பருவத்தில இருந்து 2 பேரும் ஒன்னாவே வாழ்ந்துட்டோம். அவன் ஆசிரியர் வேலை கடத்து சென்றதும் பக்கத்து ஊருங்கிறதுனால வாரம் ஒரு முறையாவது நாங்க போயோ அல்லது அவன் இங்க வந்த ஒருத்தர் பாத்துக்கிட்டோம். இப்போ அவ்வளவு தூரத்துக்கு கிளம்புறாங்க போது ரொம்பவும் கஷ்டமா இருக்கு என்று நண்பனின் பிரிவை நினைத்து குமரேசனும் வருத்தத்தில் ஆழ்ந்தார். நவநீதமும் கல்பனாவும் கூட கவலையுடன் ஜோதியின் கரத்தை பற்றி கொள்ள, ஹே, இப்ப எதுக்கு எல்லாரும் இவ்வளவு வருத்தப்படுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம இங்க இவ்ளோ பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா தோள் கொடுத்து உதவ வீட்டுல இருக்கோம்ல. ஆனா இங்க இந்த சின்ன பிள்ளை உதவுறதுக்கு ஆள் இல்லாம எப்படி தனியா போராடும்? மதி சொல்றதா சரி. முத்துவும் ஜோதியும் அங்க காஞ்சிபுரத்துக்கு வீடு மாதிரி போகட்டும். நாம முடிஞ்ச வரை மாசம் ஒரு முறையாவது அங்க போய் அவங்கள பாத்துட்டு வரலாம்.
அவங்களும் இங்க எப்போதும் போல வந்து போயிருக்கட்டும். சம்மந்தி வீட்டுல இல்லாம முத்து தனி வீடு எடுத்துதானே இருக்க போறான். நம்ம பைய விடு, நாம எப்ப வேணாலும் போய் நம்ம வசதிக்கு அவ வீட்டுல இருந்துட்டு வரலாம். என்ன முத்து, நான் சொல்றது சரிதானே என்று அவரிடம் திரும்பி வேகமாக கேட்டார் பொன்னையன். தன்னிடம் எப்பொழுதும் அவர் காட்டும் உரிமையில் அகமகிழ்ந்து போய் விடுபவர் இப்பொழுதும் சரிதான்ப்பா, உங்க மக வீட்டுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு இல்லாத உரிமையா என்றார் முத்துக்குமார் நெகிழ்வுடன். அது என்பது போல் கர்வமாக நெஞ்சை நிமிர்த்தி தன் மீசையை நீவி விட்டுக் கொண்டவராக சுற்றி வர பார்த்த பெரியவரை கண்டு அனைவரின் இதழ்களிலும் புன்னகை பூத்தது. தன் பாட்டியை மீறி அந்த உரிமையை தான் யாருக்கும் கொடுத்துவிட முடியாது என்பதில் லேசாக துணுக்குற்ற மனுவின் முகம் மெல்ல சோர்ந்து விழுந்தது. இவன் பிடிவாதம் பிடித்து அனைவரையும் அழைத்துச் சென்று விடலாம் தான். இத்தனைக்கும் இவனுடைய சொந்த தாத்தா, பாட்டி, தாய் மாமன், அத்தை, பிள்ளைகள் இவர்கள். ஆனால் வீட்டிற்கு வருபவர்களிடம் அலமேலு ஏதேனும் வார்த்தைகளில் நொடித்துக் கொண்டார் என்றால் உறவுக்குள் அனைவருக்கும் சங்கடமாகிவிடும். கணவனின் மனநிலையை சரியாக உணர்ந்த மதி வேகமாக பார்வையை திருப்பி அண்ணனிடம் விழிகளை உருட்டி அவனை ஜாடை காட்டினாள். அதை சரியாக புரிந்து கொண்டு, எல்லாம் சரி, அவ்வளோ தூரம் போற நாம அங்க மதியும் பிள்ளைங்களையும் பார்க்க முடிஞ்சா இன்னமும் நல்லா இருக்கும்ல. ஆனா அதை அந்த பாட்டி விரும்ப மாட்டாங்களே என போலியாக பெருமூச்சு விட்டான் முகேஷ். அவங்க என்ன அனுமதிக்கிறது? ஏன் பொண்டாட்டி பிள்ளைங்கள நான் மாமா விட்டு கூட்டிட்டு வந்துட்டு போறேன். இப்ப செய்யலையா என்ன? இவளை கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு போன நாள் முதலமா ஒவ்வொரு முறையும் நான் தானே ஊருக்கு கூட்டிட்டு வரேன் என்றான் மன்மத் சிறு கோபமாக. அவன் வெளிப்படுத்திய உரிமையிலும் ரோஷத்திலும் அங்கே இருந்தவர்களின் முகம் மீண்டும் புன்னகையை பூசிக்கொள்ள, ஆமா மாமா, நீங்க சொல்றது சரிதான் மாமா, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவர் மாமா என அடிக்கடி மாமா போட்டு பேச்சில் ஐஸ் வைத்து அவனை அமைதிப்படுத்தினான் முகேஷ். எல்லாமே கேட்கவும் பேசவும் நல்லா இருக்கு. ஆனா மனு, நீ ஒரு முறை எல்லாத்தையும் நிதானமா யோசிச்சு முடிவிடு. எனக்கு என்னவோ அந்த அம்மா இதை வச்சு ஏதாவது புதுசா பிரச்சனையை கிளப்புமோன்னு பயமா இருக்கு. நாளைக்கு எதனால மதிக்கோ, முத்து, ஜோதிக்கோ எந்தவித சங்கடமோ அவ சொல்லும் வராம நீ இந்தா பாத்துக்கணும் என்ன என்றார் நவனிடம் பேரனிடம் கராராக. எனக்குமே அதாத்த கொஞ்சம் உதறலா இருக்கு. பக்கத்துல போய் வீடு எடுத்து தங்கிக்கிட்டு நாளைக்கு உறவுல ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் கசந்து அப்படி போயிடக்கூடாதேன்னு நேத்துல இருந்து கவலைதான். ஆனா உங்க பேரன் பேத்தியோட சேர்ந்து உங்களோட மகனும் அதையெல்லாம் சமாளிக்க தயாரா இருக்காரு என்றார் ஜோதி அதிருப்தியுடன். நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன், என்னமோ நீங்க அதையே நினைச்சு கவலைப்பட்டா எப்படித்த? பாட்டி, நீங்க எதை நினைச்சு குழப்பிக்காதீங்க. உங்க சம்மந்தி அம்மாவை சமாளிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. மதிய கண்டாலே வேப்பங்காயா வெறுப்பு காண்பிக்கிறவங்கள அவங்கள வச்சேதான் என்னுடைய திருமணத்தை முடிச்சுட்டேன் இல்லையா? அதே மாதிரி இப்பவும் அவங்கள சம்மதிக்க வைக்க எதையாவது யோசிச்சு செய்ய வேண்டியதா என்றான் மனு அலட்சியமாக. மாமா, நீங்க அவளுக்கு கட்டாயத்தாலி கட்டிட்டதுனால அப்ப உள்ள நிலைமையில வேற வழியே இல்லாம உங்க பாட்டி அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ ஸ்கூல் இல்ல, அத கட்ட போற சொல்றோன்னு வச்சுக்கோங்க. இதை எப்படி அவ்வளவு சாதாரணமா அவங்க ஒத்துக்க முடியும் என்று தன் மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பினான் முகேஷ். அதான, நல்லா கேளு நானி என்று நெறிமதியும் பொறுமினாள். என்னதான் கணவருடன் காதல் வாழ்க்கை நடத்தினாலும் அவன் மீது உயிராக இருந்தாலும் இன்று வரை அவனுடைய அந்த செயலை மட்டும் அவளால் அவ்வளவாக ஜீரணிக்க முடிவதே இல்லை. தன்னை சிறிதும் மதிக்காது இரண்டாவது முறையும் பெரியவர்களை மட்டுமே வைத்து தான் நினைத்ததை அவன் சாதித்ததும் அவளுக்கு ஆத்திரம்தான். அது தொடர்பாக பேச்சு எழுந்தாலே அப்படியே இறுகி போய்விடுவாள். அதை உணர்ந்திருந்த மன்வன், ஏய் ஏண்டா என்று மச்சனனை அலுப்புடன் பார்த்தவன் மனைவியின் புறம் திரும்பி, எவ்வளவு நேரமா நான் பேசினது எல்லாமே நீ செய்ய போற விஷயத்த ஆதரிச்சுதாங்கிறத கொஞ்சம் உன் மண்டையில நிறுத்திக்கோ என்றான் உஷ்ணமாக. ஐயோ என உள்ளுக்குள் அலறியவள், சரிமாமா சரிமாமா, நீங்க எது செஞ்சாலும் சரியாதான் செய்வீங்க, நான் நம்புறேன். இந்த விஷயத்துல நீங்க எப்படியாவது பாட்டிய சமாளிச்சிருவீங்க என்று வேகமாக கணவனிடம் சமரசத்தில் இறங்கினாள். மனைவியை மிதப்பாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு திரும்பிய நாயகன் மற்ற ஏற்பாடுகள் குறித்து பெரியவர்களோடு இணைந்து திட்டமிட ஆரம்பித்தான். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.